ஏங்கண்ண என் பாட்டனாருக்கு உம்மிடத்துல 40 வருஷம் சர்வீஸ், 10ஆவதுக்கு என் தோப்பனார் வேற 30 வருஷம் சர்வ் பண்ணிருக்காரு உம்மிடத்துல. ஃபேமிலி லிங்க் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வித் ஆல் மை குவாலிபிகேஷன்ஸ் SLC படிச்சிருக்கேன், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வேற வச்சுட்டு ஊர்ல கிடைச்ச உத்தியோகம் எல்லாத்தையும் வேண்டாம் உதறிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஐவேஜ் இல்லாத உன்னண்ட வந்து மாடா உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்கேன். என்னத்துங்கன்னு கண்ட நானு. அப்படி என்ன இறச்சி கொட்டும் அப்படின்னு நான் கேட்கறேன். அளவுக்கு மீறி ஆசைப்படலையே. ஏன் சார் எனக்கு எவ்வளவு உண்டோ அதை மாத்திரம் ஒதுக்கு. ஒத்தியார மாதிரி நான் பொய் சொல்ல விரும்பல. இந்த சன்னிதானத்துக்கு ஈ காக்கா கூட வரமாட்டேங்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஈயின் காக்காயும் தான் வருது, பக்தாலே இல்லையா? வந்துட்டான் ஒன்னே பக்தன் அவைலபிள். கற்பூர தீவான கல்லு ஒத்திக்கோ. ஒத்திக்கோ. ஆச்சா முருகன் இருக்காங்கிறத நம்புறவனா அத கன்ஃபார்ம் பண்ணது டெய்லி வந்து போற நீ. நம்ம 2 பேரும் முருகன் ரொம்ப சவப்படுவான் தெரியுமா? என்னமோப்பா வெறுங்கையோட வந்து வேண்டிட்டு போகாம தினமும் தட்டுல துட்ட போட்டுட்டு போறிய அந்த முருகன் தான்ப்பா ஒரு ரூபத்துல எனக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்க. புடிச்சுட்டாச்சா? முனியாண்டி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சில்லறையை விபூதி மேல போடு, சத்தம் கேட்காம இருக்கட்டும். சேர இடத்துக்கு சைலண்டா போய் சேரட்டுமே. தட்டுல டொங்குன்னு போட்டுட்டு மூதையை முடிச்சுட்டான் பாத்தியா? இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் இல்லாம அந்த காசு தெரிஞ்சு செல்லாம போட போகுது. குழந்தைகளா பரீட்சை எழுத போறேடே, பகவான நல்லா வேண்டியடா. 10 பைசா போடுக்குமே எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 10 மார்க் தான் கிடைக்கும். 50 மார்க் வேணும்னா 50 காசு போடணும். 1.25 ரூபாய் போட்டேன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடும். வேண்டாம் குழந்தைகள் பார்த்து சிரிக்கிறது ராச்சிமாச்சோ. இது என்ன சன்னிதானம் நினைச்சியா இல்ல சூதாட்ட கவுண்டர் நினைச்சியா? சாமி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, உத்தரவு கொடுக்குறீங்களா? பரவிடுங்க வாங்கம்மா வாங்க. என்ன கிட்டண்ணா 10 பைசா வந்துட்டதோ 50-50 ஒரு 5 பைசா இப்படி தள்ளுறது. ஏண்டா ஷேரா கேக்குற ஷேர்? நான் அசிஸ்டன்டே வர்ற வருவாயில நேக்கு பங்கு கொடுத்து தானே தரணும். ஏண்டா லிமிடெட் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், ஷேரும் டிவிடெண்டும் கேட்டு அசிஸ்டன்ட் என்னடா அசிஸ்ட் பண்ணி கிழிச்ச? அபிஷேகத்துக்கு தண்ணி சுமந்தியா, அர்ச்சனைக்கு பூ பறிச்சியா? சில்லற சத்தம் கேட்கற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் குரட்டை விட்டு தூங்குற படுவா. ஷேர் நேக்கு அதெல்லாம் தெரியாது, பங்கு பிரிச்சுத்தான் தீரணும். சூன்யம் உனக்கு என்ன வழுக்க தலைக்கு உள்ள விழுந்திருக்கா? என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நான் 8 முழம் வேட்டி கட்டியிருந்தேன்னா 2ஆ கிழிச்சு ஆளுக்கு 1 4 முழமா கட்டிக்கலாம். வந்திருக்கிறத 4 முழம்னா கிழியுமே. கிழிச்சே வாய் ஏர் கும்பிடுற அவனே கோவனை தாண்டி அவன் வேலையத்து போய் குட்டி சோவர்ல வேலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவனை நம்பி நீர், உம்மை நம்பி நான் தாய வேண்டியதாங்க. என்ன பத்தி பேசு? எப்ப முருகனை பத்தி யாராவது தப்பா பேசுறேன் நாக்கெல்லாம் அழியிடும். புரியுதா? வெளில போ. You are dismissed right now without previous intimation or notice. Get out, you man. Doti, cheating, share. என்னடா சொல்ற? இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கரெக்டா திட்டி இருப்பேங்க. ஏய் நீ உருப்பட மாட்டடா, உருப்பட மாட்டேன். உம்மை விட்டு போனா தாங்க நான் உருப்படுவேன். எங்கடா போவேன்? நேர மாரியம்மன் கோயிலுக்கு போவேன். போய் வேப்பலை அடிப்பேங்க, அடிச்சு பணம் சம்பாதிப்பேங்க. ஓம் கண்ணு முன்னாலேயே நான் ஓஹோன்னு இருக்க போறேங்க. ஏய் நான் சொல்றேன்டா, என்ன விட்டுட்டு நீ அப்புறம் விரோதிச்சுட்டு போற தெருவா பிளாஸ்டிக் சீட் ரோல் பட போற, பூவாவுக்கு பொம்மடி அடிக்க போற, அங்கிருந்து நேரம் அப்பன் கால விடுத்து மன்னிப்பு கேட்க போற, கிட்ட நான் பார்க்க தாண்டா போறேன். நீயும் நானுமா சீமாச்சு, நீயும் நானுமா. மாரியம்மா ஜக்கம்மா, இந்த ஆட்டத்துல நான் தான் ஜெயிக்கணும். காவேரி வந்த பாத்தியாரி. ஏய் பிள்ளையார் பந்து விளையாடுறதுல இந்த காவேரியை யாரும் ஜெயிக்க முடியாது. போடா, நான் தானே அடிச்சேன். இந்த குருசாமி பையன் என்கிட்ட ரொம்ப வாலாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே அடியில அவன் முதுக வீங்க வைக்கிறேன் பாரு. குருசாமி உமால் தாண்டா பஞ்சேரிய போறான். யாரா என் மேல பந்து எறிஞ்சது? பந்து விளையாடுறப்ப குறுக்க வந்தா மேல படதான் செய்யும். குடியா பந்த. நீ இந்த பசங்களோட சேர்ந்து விளையாடுறியா? நீ என்ன பொம்பளை பிள்ளையா இல்ல ஆம்பளை பிள்ளையா? பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. கொண்டாயா பந்த. கொடுக்க முடியாது. மரியாதையா பந்த குடுத்துரு. இல்ல என்ன மிரட்ட? பந்த கொடுக்க முடியாது போ. சாமி சாமி தெரியாம இருந்துட்டேன் சாமி. உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு சாமி. பந்த குடுத்துரு சாமி. நல்ல சாமி இல்ல? அப்படி சொல்லு. இந்தா சுருட்ட முடி சுப்பையா, தோங்கு மீச ரண்டையா, ஏமாந்து போனியா.
ஐசல கெடுக்கும்மா கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த மாவட்டத்திலேயே என் தங்கச்சி மாதிரி காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும். என்னம்மா? ஏமா எங்கம்மா போயிருந்த? விளையாட போயிருந்தேன்னா இன்னைக்கு பசங்க கூட கோலி விளையாண்டு 10 பைசா ஜெயிச்சேன். தமாசு. இந்த 10 பைசா என்ன பண்ண தெரியுமா? தெரியாதாக்கும். கமர் கட்டு வாங்கி தின்னு இருப்ப. அதுதான் இல்ல, உனக்கு எள்ளுருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐசல கிடைக்கும்மா. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் தங்கச்சிக்கு தான் தெரியும். அண்ணா, இந்த குருசாமி பையன் இருக்கான்ல, ஆமா. கொண்டு அந்த காசெல்லாம் தோத்தோன்னு கோலி விளையாண்டது போதும் புள்ளார் பந்து விளையாடுவோன்னு சொன்னா. அந்த பையன் எப்பவுமே இப்படித்தாம்மா விளையாட்டுல போய் குட்டிகளாட்டா பண்ணிட்டே இருப்பான். அந்த ஆட்டத்திலே நான் தானே ஜெயிச்சேன். பந்து எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிக்கிட்டே ஓங்கி குறி பார்த்து அடிச்சனா அவன் தப்புன்னு உட்கார்ந்துட்டான். பந்து வேற ஆள் மேல விழுந்துடுச்சு. அந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா? பந்து எடுத்து வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாத்தான் தருவேன்னு சொல்லிட்டான். யாருமா அவன்? கொம்பு முளைச்சவன். யாருன்னே தெரியலண்ணா. சுருட்ட முடி, இல்லி கண்ணு, தொங்கு மீச, கையில மட்டும் அருவாளை குட்டா அசல் ஐயனார் கோயில் சிலைதான். அது இருக்கட்டும்மா, பந்த குடுத்தானா இல்லையா? ஐசல்ல கிடைக்கும்மா, விடுவேனா? சாமி மன்னிச்சுக்க சாமி, இனிமே அந்த மாதிரி போட மாட்டேன் சாமி, பந்த குடு சாமி அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துட்டான். சுருட்ட முடி சுப்பையா, தொங்கு மீச ரங்கையா, ஏமாந்து போனியா ஜோன்னு சொல்லிட்டு ஒரே என்னடே ஒரே இடத்துல மிதிக்கிறேன், மேல வா. அங்கடாண்டி மிதிக்காத சொன்னல. எனக்கு விளையாட போணும்பா, சீக்கிரம் தூங்குப்பா. விளையாட போறியா? கொன்னுடுவேன். இத தூங்க பண்ணிட்டு அப்புறம் விளையாடலாம். விதிடி விதி. விளையாட போறேன், அப்பாவுக்கு காலை பிடிச்சிரு. ஏய் ஜானு, என்னடி இப்படி மிதிக்கிற? ஜானு இல்லப்பா, நானும். நீயா? ஏண்டா இடுமக்கடா உன்னை. ஆத்துல என்ன இது கலாட்டா? குழந்தை கத்தும்படியா என்ன காரியம் பண்ணினா? இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருந்தானா அவன் நேக்கு காரியம் பண்ண வேண்டியதா வந்திருக்குண்டே. சொல்றேன், இந்த காண்டாமிருகம் என்ன மிதிச்சு கொல்ல பார்த்தது. என்ன ஏறினாலும் நான் தாங்க மாட்டேன். மிதிச்சா என் கதை என்ன ஆகுது? அப்பாட்டு பக்கு இல்லாம வீடே படுத்துட்டு இருக்கு. உமக்கு என்ன படுக்க வேண்டி கிடக்கு? பகல்லையே தூக்கமா? ராத்திரியில தூக்குறதுக்கு சுப்புடு ஜானு ரெடி சாப்பிடுறதே இது 3 போதும். இனிமே பகல தான் தூக்கம். ஏடி நான் தூங்கிட்டு இருந்தேன், ரிலாக்ஸா பண்ணிட்டு இருந்தேன். காலி போய் நேரம் நிக்காது தெரியுமா? நோக்கு பை காலிடி நிக்க முடியல, சரிஞ்சு விட்டேன். உமக்கு மாத்திரமா? எல்லாரும் வயிறும் தான் காலி. 4 மாசத்துல அப்படி சொல்லாதே, நான் கழுவி போடுறோம். கோயில் மானியத்துல அக்ரஹாரத்துல வீடு மட்டும் தான் கொடுப்பா, பாத்திர பண்ட உப்பு புளி எல்லாமா கொடுப்பா? ஏன்டா இந்த பாழடைஞ்ச முருகன் கோயில கட்டிந்து அழறேடோ? ஒரு நல்ல வருமானம் உள்ள கோயிலா பார்த்து போப்படாதா? கள்ளத்துல போட்டுக்கடி. என்ன பார்த்தா அப்படி கேட்ட? இந்த கிட்டையா பார்த்தா அப்படி கேட்ட? கை கட்டி இந்த கந்தருக்கே சேவை செஞ்சானா காசு காசப்பட்டு இன்னொருத்தன் கால விழவே மாட்டேன். எனக்கு ஒரே கட்சி முருகன் கட்சி, ஒரே கொடி சேவர் கொடி. கோட்டையில கொள் மாறி மாறி பறக்கலாண்டி, ஆனா கொடி ஒண்ணே ஒண்ணுதான். அதே மாதிரி நான் கும்பிடுற தெய்வம் முருகன் ஒருத்தன் தாண்டி. ஆமா, அந்த தெய்வம் இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கார்? பிள்ளைய சுண்டல் வைக்க சொல்லிருக்கார். கேட்டாடா கேட்டாடா? போங்க உங்க முருகன் கிட்ட போங்க. நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க. இதே எடுக்க சொல்ற? என் உடம்புல ஆரோக்கியமா இருக்கிறது இது ஒண்ணுதான். இதே எடுத்துட்டு சப்பி துப்புற மாங்கூட்டமா இது மேல என்னடி உனக்கு புரியுது? உங்க அந்த ஒண்ணும் குறைச்சுக்க வேண்டாம். நமக்கு நல்ல வழி பிறந்தா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்க. மறுபடியும் வளருங்கிற தைரியம். முடி எடுக்கிறேன்ற, கண் எடுக்கிறேன், காதை ரிஸ்கே எடுக்காத. ரிஸ்க் பெரிய இருக்கு. குடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துண்டு குடுக்கும்னு சொல்லுவா. நம்ம ஆத்து கூரை தான் பொத்தே கிடக்க. எப்ப கொட்ட போறாரா உங்கள? கேட்டுண்டு வாங்க. போங்க உங்க முருகனே போங்க. கேட்கிறேன்டி கேட்கிறேன். கேளுங்க கேளுங்க. What a shame! What a shame! Lord Muruga, the roof is open. Why don't you pour? Why don't you pour? ஐயோ இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரு வழியை பண்ணுவான். அதெல்லாம் கிடையாது, சும்மா நிப்ப வேலை வச்சுட்டு. நான் என்ன பண்ணுனேன்? வீட்டுல மணி அரிசி இல்லையே. ஆத்துக்காரி கேட்டா எப்படி பொங்குறதுன்னு அவ பொங்குறா. ஐயோ இந்த முனியாண்டி வழக்கமா வர்றவன் இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவனும் வரப்போறது இல்ல. பசி தாங்க முடியலையே, சிறுகுடல பெருகுடல் திங்குது. சுப்புடா சுப்புடா கண்ணா, நல்ல நேரத்துல வந்தேன். பாரு 4 காசு சம்பாதிக்கிறது வக்கு இல்லன்னு உங்க அம்மா காரி எனக்காக கையில ரெடியா வச்சுட்டு காத்துட்டு இருக்க ஆத்துல. அவளுக்கு பயந்துட்டுதான்
வெறுங்கையோட ஆத்துக்கு போறது என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பசி காது அடைக்கிறது, கொஞ்சம் சுண்டல் கூட இப்படி போட்டுக்கிறேன், இது திறக்கட்டும். துட்டு கொடு, சுண்டல் கிடைக்கும். பாவி, பெத்த அப்பனுக்கு சுண்டல் தர மாட்டேன், நீ ஒரு புள்ளியா? ஓசி சுண்டல், நீ ஒரு அப்பனா? சோப்பரால பார்த்து பேசுற பேச்சாடா இது? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. நீயா பெத்த? அம்மா இல்ல பெத்த. நீ மாத்திரம் சாப்பிடலாமா? பசிச்சா ஒரு பிடி அம்மா சாப்பிட சொல்லி இருக்கான். நோக்கு ஒரு பிடி போதுமா? ஒரு படின்னா வேணும். ஐயோ ஐயோ, எவ்வளவு அரைச்சிருக்கு. முருகா சமூகா, தள்ளி விட்டா ஓடி வர. அடே கையில எடுத்தானே. அடே சண்டை காட்சி நடக்குது. நான் துப்பாக்கி எடுக்க போறேன், தேங்காய் எடுக்க போறேன். பெத்ததுக்கும் பிறந்ததுக்கு தகராறா? தேங்காய் முடியா பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அபிஷ்டு அழிஞ்சு போவடா, எங்க அப்பன் பிரசாதம்டா. மறந்துட்டியா சீமாச்சோ? ஒரு காலத்துல உன் குடுமையே என் கையில இருந்தது, இப்ப என் தலையெழுத்து தேங்காய் குடுமி தான் கையில இருக்கு. ஏன் நானும் மத்தவளை பத்தி பொறாமப்படுறேன்? நீக்கு எல்லாம் அம்பா கொடுத்தது ஆட்டாங்களா? நேத்து வரைக்கும் என்னண்ட அசிஸ்டண்டா இருந்தவன் அம்மன் கோயில சேர்ந்ததுக்கு அப்புறம் கை ஓங்கி எடுத்து என்னமா உன் நல்ல காலம், ஊர்ல இருக்கிற அத்தனை தேங்காய் அந்த கோயில தான் விடப்படுறது, மொத்தமா சுருட்டி விடுறேன். இந்த வர உடஞ்ச தேங்காயில வியாபாரம் பண்ணு வேண்டாங்களே, அப்புறம் பண்ணாத அத்தனை தேங்காயும் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சப்ளை பண்றியா? அவஸ்தாரம் அவஸ்தாரம், இந்த மாதிரி அவாண்டவரம் பேசாதீங்க. ஏண்டா சீமாச்சு, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் வசூல் பண்றியாமே, பொண்ணு கல்யாணமா? எவ்வளவுடா வரதட்சணை? ஓய், பொண்ணு கல்யாணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியாதா? இது இல்லன்னா அது இல்ல, அது இல்லன்னா இது இல்ல. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா கோயில ஏதாவது விசேஷம் பண்ணாதான் முடியும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தரேன், புரட்டுவியா? இதெல்லாம் உனக்கு புதுசா? என்ன சொல்றேன்? நடந்ததே சொல்றேன். போன மாசம் கோயில்ல ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, அப்பவே சந்தேகப்பட்டேன், இது ஏன்டா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றான்னு. உன் பையன் தோல்ல பூநூல் ஏறெடுத்து ஓய் என்ன சொல்றீங்க? விக்ரமூர்த்தி வச்சுட்டு விளையாடுறடா, பாவண்டா, பகவான் தரையில கை வைக்காதடா. ஓய், சேஷாத்ரி ஆத்துல விசேஷம் டைம் ஆயிட்டது. இதப்படா தங்க தேர போயிட்டு வந்து உம்ம தலையிலேயே தேர ஓட்டம் காணும். முருகா, உன்னை வேண்டிட்டு வீண் போகல, சும்மா சொல்லக்கூடாது. கொடுக்க வேண்டியதை இன்டைரக்டா இப்படி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. அம்பாளையாடா ஏமா அப்பா வசிக்கலன்னா வயிறு கட்டு போச்சுன்னு அர்த்தம். நீ ஒண்ணு கவலைப்பட, குண்டா நிறைய சுண்டல் எடுத்துட்டு மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் வித்து நிறைய காசு கொண்டுருவான். நாடா கடைக்கு போய் அரிசி வாங்கி வயிறு நிறைய போடுறேன், பொங்கி போடுறேன். ஏன்னா உமக்கு வெக்கமா இல்ல? வேண்டி அப்பா சம்பாதிச்சு குழந்தைகள் சாப்பிடுவா, இது உலக ரீதி. குழந்தைகள் சம்பாதிச்சு இப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேடே, உமக்கு வெக்கமா இல்ல? இறங்குடி. ஏண்டி, இதே கையால நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன். பண்ணினே ஏதோ கொஞ்ச நாளா சூப்பர் போயிச்சுட்டு இருக்கான். நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல கந்தன் கண்ணை காட்டத்தாண்டி காட்டிட்டாண்டி. சுப்புடு என் சத்புத்ரா, நான் பெத்த பையன்கிட்ட யாருக்கிட்ட வரப்படாது, கொண்டுடுவே கொண்டு. வாடா வாடா வாடா, இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படிடா? இன்னைக்கு தெருவா சுத்தினா காது எல்லாம் வலிக்கிறது. ஐயோ பாவண்டே புள்ள, வீட்டுக்கு மாடா உழைச்சு ஓடா தேய்ச்சுட்டான் பாத்தியா? அடே சுப்பு கண்ணா, பசி தாங்காம குழந்தைக்கு பிராணம் போயிடும் போல் இருக்கு. இன்னைக்கு வருமானம் எப்படிடா? என்னடா வருமானம் என்னன்னு கேட்டா வாயை திறந்து ஏப்பம் விடுறிய. நோக்கும் பசிக்கிறதா? பசி ஏப்பமா? இல்லப்பா, சுண்டல் ஏப்பம். சுண்டல் ஏப்பமா? இந்த யார் முகத்துல முடிச்சேனோ? உங்க அப்பா முகத்துல தானேடா முழிச்சே. அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் கூட சுண்டலே வாங்கல. தெருவா சுத்தினேன்னா பசி வந்து எடுத்து. அடே சுப்புடு, சுண்டல் என்னடா பண்ணுன? நான் சொல்லிட்டேன். எடுத்துப்பா. என்ன அடிக்க நீ யார்? உன் தோப்புடாரா? உன்னை பெத்தவன்டா. பெத்த வரத்து போதுமா? பிள்ளைகளை கஞ்சி ஊத்தனா நான் சம்பாரிச்சு உனக்கு விட்டேன். நீயே ஒரு தொண்டை சோறு. இதுல என்ன நீ எப்படி அடிக்கலாம்? பாச்சாடி பாச்சாடி, பையன் பேசுற பேச்சாயிடு. கேட்டானே ஒரு கேள்வி. அவனா கேட்டானா இல்ல நீ சொல்லி கொடுத்தியா? என்னன்னா இது? என்னடி இது அவன் கேக்குறான்? தண்டம் தண்டம், தண்டமாணி தெய்வமே தண்டமாணி. அந்த நோஞ்சாங்கிட்ட சொல்லி வை. என்னம்மா 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 இதெல்லாம்? இதான் அழுக்கு தண்ணி போட்டிருக்கியே, அதனாலதான் கொண்டு வந்தோம்.
சாப்பிடுறேம்மா சாப்பிடுறேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஏம்மா யாரும்மா செஞ்சது? காவேரி அக்கா. காவேரியா? அவ எங்க முனியாண்டி மாமாவோட தங்கச்சி. பாவம், அந்த முனியாண்டி மாமா எங்கேயோ போயிட்டாரு. காவேரி அக்கா எங்க வீட்டுலதான் சமையல் வேலை பார்க்குது. என்ன முருகா, உன் பேரே நீ சொல்லிக்கிற? அட ஆமா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏம்மா கற்பகம், இந்த குழம்பு வச்சுதான் சொன்னியே காவேரிக்கா, அவங்கள நான் பார்க்க முடியுமாம்மா? அதுக்கு என்ன, நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. அப்புறம் இந்த விஷயம் அறிஞ்சு போச்சு, ஊருக்கெல்லாம் சொல்லிடுவாரு. அப்புறம் நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மேலோகத்துக்கு போயிடுவேன். ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன். ஓய் லார்டு முருகா, இந்த வாட்டி கிருஷ்ணய்யர் எதுக்காக வந்திருக்காருன்னு பாக்குறீரா? படத்தை கொடுமா. ஏங்கட, நான் எவ்வளவு பண்ணிருக்கோம் உமக்கு, பதிலுக்கு நீர் என்னங்கடம் பண்ணிரு? பால விஷயமா பண்ணுன, என் குழந்தைக்கு பாலே எல்லாம் வயிற்று அடிச்சுட்டு. சேர விஷயமா பண்ண, திருத்தரவா அறையில சிங்கிள் டீக்கு நான் என்ன ஹார்லிக்ஸ் கேட்டதா, கொக்கோ கோலா கேட்டதா? பஞ்சாமிரத விஷயமா பண்ணன, எவ்வளவு படம் இதே கையால பேசிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு என்ன போட்டு இப்படி பேசுகிறீ? ஆச்சரியா பண்ண, பிரச்சனையா உண்டு பண்ணிருக்கேன். நான் ஆளை வச்சு அடிக்கிறீரா? கோசாரி, ஏன் முருகனை திட்டுற? திட்டுவன், எனக்கு கோபம் வந்தா அவரை கூட்டுவன். கடவுளை திட்டினா கண்ணு கெட்டு போயிடும். நானே கட்டுவிட்டேன், அப்புறம் இந்த லோகத்துல கடவுள் ஏது? ஐயோ, கடவுள் இல்ல நான் சொல்றேன். ஒரு காலத்துல இவன் இருக்கான்னு நான் தான் சொன்னேன், இப்ப இல்லை, அதையும் நான் தான் சொல்றேன். நாங்க இருக்கேன்னு சொல்றோம். இருந்தா அந்த பயலைய முன்னால வர சொல்லு பாப்போம். அப்ப நீ கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிண்டா கடவுள் வந்துருவானா? வரானா இல்லையான்னு பாரு. வருவான், நான் சொல்றேன். எப்படி வரான்னு பாக்குறேன். கண்ணை மூடி விட்டேன். எத்தனை நேரமா கண்ணை மூடிண்டே காத்துட்டு இருக்கிறதே, வருவானா மாட்டானா? கொஞ்சம் இருங்க. 1 வருவேன். 2 வந்து கிடைச்சா 3. ஐயோ, யாரு யாரு என்ன அடிச்சது? முருகன் தான் அடிச்சது. ஓய், வயிற்று அடிச்சது பத்தாதுன்னு கன்னத்தில் அடிச்சு. முருகையா, இப்படி உண்மையான பக்தால சோதிச்சுட்டா இருந்தா ஒரு பயம் உங்க கையெடுத்து கும்பிட மாட்டாமா. இப்ப மட்டும் என்ன வாழ்றது? எவன் வர்றான்? எங்க எல்லாரும் உன்னை அம்போடு விட்டு போயிட்டானுங்க. நான் ஒருத்தன் தான் ஒழுங்கா முறையா வந்துட்டு இருந்தேன். என்னையும் ஓங்கி அறிஞ்சிட்டு தூக்கி அறிஞ்சிட்டு நானும் வரலை, வரமாட்டேன். நான் வரமாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். நீ இருக்கிறவங்க தலை வச்சு படுக்க மாட்டேன். ஐ சேலஞ்ச். காசு பொற்காசு. ஆஹா, மை ஸ்வீட் முருகா, உன்னை திட்டினாதான் நீ கொடுத்தியா? எனக்கு நிறைய வேணுமே, தினம் உன்னை திட்ட போற. ஏய், என்ன 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 வேடிக்கை? பொடிமட்ட கண்ண கீழே வந்துட்டு அதை எடுத்துட்டேன். இது என்ன வேடிக்கை? போக போ, எல்லாம் ஆத்துக்கு போக. சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தாள் அந்த அற்ப பணப்பே, அற்ப பணப்பே. என்னய்யா பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஓய், நானாங்கன பாடுறேன். எல்லாம் என் அப்பன் சிவசக்தி படி வேறவன், அவன் தான் பாட வைக்கிறான். அற்ப பணப்பே. எழுதியா அந்த விஷயத்தை சொல்லு. நான் வந்தனா நினைச்சா வந்துட முடியுமா நம்மால? எல்லாம் அவன் தான் அனுப்பிச்சு வைக்கிறான். அற்ப பணப்பே. சரதாயா, இன்னைக்கு என்ன அடகு வைக்க கொண்டாந்து இருக்க? வேஷ்டியா துண்டா? வேட்டியும் துண்டியும் வச்சுட்டு ஏங்கண்ணா என்ன பிறந்த மேனியா பட்டத்துல உமக்கு என்னங்கண்ண குஷி? அவ்வளவு சீப்பா போட்டுனா தங்கம் கொண்டு இருக்கேன். கடத்தலா? இல்லை, கடத்தெல்லாம் பிஸ்கோத் மாதிரி தான் இருக்கும். இது ஸ்ட்ராங் பெப்பர் மாதிரி ரவுண்டா இருக்கு. உனக்கு எப்படியா தங்கம் கிடைச்சது? ஒரு டைப்பா கிடைச்சது. கேள்விப்பட்டிருக்கியா? கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு. எனக்கு தரைய பொத்துக்கிட்டு கொடுத்திருக்கான். தடிக்கு விழுந்தேன், என் தண்டவாணி தெய்வம் தங்கத்தை கொடுத்தான். தர்றேன், தள்ளி புடிச்சு பாரு, கண்ணை பூச போறது. நாணயத்துல ஜோதி கிளம்புறதா? என்னங்கண்ணே அப்படி பாக்குறேன்? சந்தேகப்படுறா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. போய் சின்ன ஓசி பாக்குறேன். அந்த பகவானே டெஸ்ட் பண்றானா? அபச்சாரம் அபச்சாரம். யோ, அந்த பகவானே தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் உரைச்சி பார்க்காம பணம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப உரசிலே தங்கம் குறைஞ்சிடும். கொஞ்சம் இருங்க, போன் பண்ணிட்டு வந்துடுறேன். போனா எதுக்கு? பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி பையனை பேங்க்கு அனுப்பிச்சிருக்கேன். சீக்கிரம் வர சொல்லிட்டு வரேன். பையனை சீக்கிரம் வர சொல்றேன்னு நீர் மெதுவா போறீரே, சீக்கிரம். நாபால் பொய் மொழிபார் தனது வாழ் நாடெல்லாம் துயர்படுவார். போன் பண்ணியாச்சா?
பண்ணிட்டேன். சீக்கிரம் வந்துடுவாங்க. வாங்கடா பையன் சொன்னானே வந்துடுவான். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி ஆண்டி வருவாண்டி. இன்ஸ்பெக்டர்னா என்ன கஷ்டம் வந்தாலும் நீரெல்லாம் உடுப்போட இந்த கடைக்கு வரலாமோ? பண்டத்தை வைக்கிறதுக்கு பையன் அனுப்புறது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பித்தளை காசை கொடுத்து தங்கம்னு சொல்லி ஏமாத்த பார்த்தாரு இந்த பூசாரி. அண்ணா பித்தளை காசா? பின்ன என்ன, இது தங்க காசா? பெரியவா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஐயா வட்டி கடை 300 350 ரூபா போயிட்டு இருக்கேன் ஷவரன். என்ன பிடிக்கலன்னா ஒரு 100 150 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இதுக்கு போய் போன் பண்ணி போலீஸை கூப்பிடணுமா? ஓடக்கூட முடியாதேப்பா, என்னால கிரிப் இருக்கு. டப்புரு பிடிப்பாடே. பூசாரி நிறைய நமக்குள்ள ஏன் ரசாபாசம்? அந்த காசை நீரே வச்சுக்கோ, என்ன விட்டுடு. தப்பு பண்ணது இல்லாம ஓட பாக்குறேன் நீ. என்ன எனக்கு என்னத்துக்கு பப்ளிசிட்டி? நடத்தி கூட்டிட்டு போறேன், வேன் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெட்ரோல் விலை எடுத்து இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேடா. பேசாம வாயா. கைதி மாதிரி கூட்டிட்டு போறேளே, கையை விட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போலாம். முருகா, நீ என்ன கல்லா கருங்கல்லா செங்கல்லா மண்ணா மரமா மட்டையா? முக்காடு போட்டுண்டா முகத்தை மறைக்கலாம் காணு. நீர் செய்த மோசடி மறைக்க முடியாது. வெட்கம் இல்லாத முண்டம் நான் தான். எங்கண்ணே கற்பூரம் ஏத்துற இந்த கையால பித்தளை காசை தங்கம்னு சொல்லி ஏமாத்தினீராமே. யாதி தீரம்னு சொல்லி வேப்பர் அடிச்சு வாகனம் ஆகறா. சாமி வேற சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஏமாத்தி துட்டு அடிச்சறான். நீ எல்லாம் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு குடிமி, அதுக்கு ஒரு ஆட்டம். ஏங்காலும் மத்தவளை பார்த்து இப்படி கரிச்சு கொட்டுறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டது வாஸ்தவமா? என்னடா ஜெயில்ல உமக்கு கேவலம் சி கிளாஸாமே. ஏண்டா ஜெயில சி கிளாஸ் கொடுக்காம பின்ன தேர்ட் கிளாஸ் ஆடா கொடுப்பா? வெட்கம் வெட்கம். ஏங்கண்ணே அடிக்கடி என்ன இப்படி போட்டு சோதனை பண்ணு. அந்த அம்மன் கோயில் பூசாரி சீமாச்சு அல்பன் அபிஷ்டு அவனை அசிங்கப்படுத்திட்டாங்க. சொல்லி பார்த்திருப்பீரா? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி முருகா போற்று, கந்தா போற்று, வேளா போற்றுன்னு சொல்லியிருப்பேன். அப்படி போற்று போற்றுன்னு சொன்ன லாட்டி அடிக்க வச்சுட்டியே. உங்களுக்கு தெரியுமில்ல என்ன பத்தி? தெரியுமில்ல என்ன தவிர கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த மந்திரியை நினைச்சாலும் இவ்வளவு போசா உங்ககிட்ட வர முடியுமா? அப்படிப்பட்ட எனக்கு அவ என்ன கொடுத்திருக்கா தெரியுமா? சி கிளாஸ். அப்பப்ப குடிக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் கிளாஸ். அப்பா அப்பா கண்கலங்க வச்சுட்ட. பரவாயில்ல, கம்மி என்ன வச்சுட்டிய? சிரிச்சுடு. இது ஒண்ணு வச்சுட்டு இருக்க. என்ன பார்த்து நீ மாத்திரம் சிரிக்கல, ஊரே சிரிச்சு விடுத்து. பிரத்யட்சமாயிட்டு பொண்ணுல ஓய் முன்னாடி. சாமி சத்தம் போடாதீங்க சாமி, மெதுவா பேசுங்க சாமி. ஏண்டா போலீஸ் கண்ட மண்ணை தூவிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? சாமி நீங்களே சொல்லுங்க சாமி, செய்யாத குத்தத்துக்கு நான் எப்படிங்க தண்டனை அனுபவிக்க முடியும்? என்ன சொல்ற? அப்ப நீ அந்த கொலையை செய்யலையா? இந்த முருக மேல சத்தியமா சொல்றேங்க, நான் கொலை செய்யலைங்க. எனக்கு தெரியும் நீ முருக பக்தன், இந்த மாதிரி தப்பு தட்டாக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படின்னா வேற யாரா அந்த கொலையை பண்ண? சாமி அவர் எனக்கு நல்லா தெரியும் சாமி. அந்த கொலகார பயல எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. தெரியும், நான் புடிச்சு கொடுக்க வேண்டியது. பணத்தாருக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்கலையே. நீ கவலைப்படாத, அடையாளத்தை சொல்லு, நான் புடிச்சு தரேன். சாமி அவருக்கு சுருட்ட முடி, இல்லி கண்ணு. இல்லி கண்ணு? ஆமா சாமி. முறுக்கு மீசை. பாடி முடிச்சுட்டேன், மீதி சொல்லு. அவன் கருப்பா சிவப்பா பத்தா சாமி இருப்பா. எனக்கு நல்லா தெரியும் சாமி. உங்களுக்கு தெரியுமா சாமி? நெசமாவா சாமி? அவன்கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது ஏமாத்தி நாளைக்கு காலமா கொண்டு வந்துடுறேன். ஏண்டா நோக்கு கல்யாணமே ஆகல, கை குழந்தை எப்படி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது ஒரு அநாத குழந்தை. அநாத குழந்தைன்னா ஏண்டா வச்சுட்டு விட்டு தொலைக்க வேண்டியதானே? என்ன விட்ட அந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்ல சாமி. கைலாச வாசான்றான், உன்னையே சரியா புடிச்சுக்கல. அவன் கோயிலுக்கு வரல, ஆந்தவே சும்மா விஷ் பண்ணிட்டு போறான். கிட்டு கூப்பிட்டு ஒருத்தன் வருவானா? முருகன் பேரை சொன்னேன், அசந்து விட்டான். சாமி அப்படின்னா இன்னையோட என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையா அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் அவன்ட? அடே பக்தி ஸ்ரத்தையா முருகனுக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். முருகன் புஷ்பத்தை அருள்வன், அதை நீ குறிஞ்சி எடுத்து கல்லா மேல வச்சுக்கோ, அப்புறம் பணமா கொட்டு இருக்கேன். கவனமா கேட்டுக்கோ. அவன் வந்த உடனே முருகா போற்றீம்ப, விக்கிரகத்துக்கு பின்னால ரெடியாயிரு. சண்முகா போற்றீம்ப, புஷ்பத்தை கையில வச்சுட்டு தயாராயிரு. சரவணா போற்றீம்ப, புஷ்பத்தை முன்னால போட்டுடு. அவன் குறிஞ்சி புஷ்பத்தை எடுக்கும் போது நண்டுபிடி போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிடு. ஹத்தம். ஒருவேளை அவன் பல்ல நண்டுபிடி நேக்கு போறேன் இல்லையா? வருவன் பிடி உண்டு.
வாங்கண்ணா வாங்கண்ணா, முருகன் உங்களுக்காக வெயிட்டிங். அர்ச்சனை ஆரம்பிச்சலாம் இல்லையா? பூஜாரி, நீங்க சொன்னபடி எல்லாம் நடக்கும் இல்ல? அவன் தானே கொடுத்தான், அவனுக்கு முன்னாலே காட்டிட்டு இருக்காளே. பலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுக்க போறான். வாங்க. பக்தன் புஷ்பத்துக்காக வந்திருக்கான், அனுகிரகம் பண்ணணும். முருகா போற்றி, சண்முகா போற்றி, சரவணா போற்றி, சரவணா போற்றி. முனியாண்டி போராட்டி. என்னையா முருகனை போய் முனியாண்டிங்கிற? என் அப்பன் முருகனுக்கு பல நாமங்கள் உண்டு. பழனியில் பழனியாண்டி, மருதமலையில் மருதமலையாண்டி, சூளையில் சுப்பிரமணிய தாண்டி. அது சரி, முனியாண்டி எந்த ஊர்ல? அதானே. பூயா விழல? பூதானே. பூ இப்ப விழும். உடலன்னா முதுகுல விழும். எனக்கு தெரியாதா? முருகா, ஏண்டா பாரு இப்படி சோதிக்கிற? சரவணா போற்றி, சரிகப்ப தனமா சரவணா போற்றி. பூஜாரி, என்ன யாருன்னு நினைச்ச? மரியாதையா நான் பூஜைக்கு கொடுத்த பணத்தை திரும்பி கொடு. அபச்சாரம் அபச்சாரம். அர்ச்சனைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கலாமோ? முருகன் சும்மா இருப்பாரோ? உங்க முடியெல்லாம் கொட்டும். நான் கொடுத்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்க போறியா இல்ல உன் குடல முடிஞ்சு மாய போடலாம்? அண்ணா, என் குடல் ரொம்ப சின்னதுண்ணா, உங்க கழுத்துக்கு பத்தாது. ஒரு வாரம் டை கொடுக்க, பணத்தை பிரட்டி கொடுத்துருவேன். கிண்டலா பண்ற? முடியாது. திருப்தியா? ஏண்டா இந்த பூசாரி விராண்டாலே அடிபட்டு சாகட்டோட தனியாக காத்துட்டு இருந்தியா? அதுக்கு இல்ல சாமி. ஏண்டா போடல? ஐயோ கொலகாரன் இவ இல்ல சாமி. இல்லையா? எனக்கு நன்னா வேணும்டா. அடே, வெடிக்காய் ஏதாவது பட்டிருக்கா பாரு. கொஞ்சம் பலமாவே பட்டிருக்கு. நடக்குது. அம்மா தீர்காசம் நல்லா இருக்கும். எங்க பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் கைது. அமோகமா இருப்ப. இவ்வளவு சக்தி உள்ள தெய்வம் இங்க இருக்கிறது தெரியாம இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு வராம இருந்துட்டோங்க. தெய்வம் இருக்குன்னு தெரியாம கோயிலுக்கு வராம இருந்தேன், குளம் இருக்குன்னு தெரியாம குளிக்காம இருந்தேன்னு சொல்லாம இருக்கானே, சந்தோஷம். தெரிஞ்சுதான் போடுறா? இது 10 ரூபாண்ணா. தெரிஞ்சதான் போட்டேன். அப்படியா? முருகன் நமக்கு ஐயா, பிரிய இருந்த எங்க 2 பேரையும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்ச புண்ணியமூர்த்தியே இவர்தான். வழி தவற இருந்த எனக்கு இந்த முருகன் தான் நல்ல வழி காட்டினாருங்க. அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவான். இந்த பாருங்க, இனிமே தெய்வத்தை தேடி சன்னிதானத்துக்கு நீங்க வாங்க. உங்களை தேடி அவன் உங்க பிளாட்டுக்கு எல்லாம் வரமாட்டான். நல்லா இருக்காது. சந்தோஷம். வாங்க. ஏமா, உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லலையே? இல்ல முருகா. என்னது கடவுள்கிட்ட போய் மனுஷாலிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காள்? ஐயோ, இந்த முருகன் இல்ல சாமி, எங்க முருகன்ட்ட பேசிட்டு இருக்கோம். ஓஹோ, டெம்பரரி முருகனும். என்னனே எங்க முருகன் டெம்பரரி சொல்ற? இல்லம்மா, பெர்மனன்ட் ஆக்கி விடுறேன். பத்தரா. ஓஹோ. சரி சரி, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, வீட்டுக்கு போங்க. ஏண்டா முனியாண்டி, தெரியாம தான் கேக்குறேன். இப்ப வந்து போறாளே, அவளுக்கு என்னடா பண்ண? நான் என்ன சாமி செய்துட்டேன்? முனியாண்டி முயற்சி தான் செய்தான். இந்த முருகன் தான் முடிச்சு வச்சான். எப்படியாப்பா இப்படி நல்லது பண்ணிட்டே இரு. இனிமேலாவது இந்த கோயிலுக்கு ஜனங்கள் ஜே ஜே ஜேன்னு வரட்டும். நானும் நல்லா இருப்பேன். 11 ரூபா முழுசா என் ஆயுச பார்த்தது இல்லையடா. ஆஹா. ஏண்டா கோயிலை விட்டு கார்பரேஷன்ல சேர்த்துட்டியா? சாக்கடையில என்ன மண்ணா எடுத்துட்டு இருக்க? ஒண்டி என்ன ஓவர் டைமாடா பண்ற? வெளியே வாடா. என்ன கட்டி ஏண்டா ஓடிற? உண்டா உண்டா வாடா வெளியே. என்ன நீர் வந்ததை நான் கவனிக்கல. நன்னா இருக்கேடா. என் அப்பன் முருகன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா குறை? இங்க பாத்தியா எப்படி ஹாரன்? நன்னா தான் இருக்கு. மோட்டர் பைக்கு ஏது இரவலா? சாக்கடையில இருந்தானே வர்றேன். அந்த புத்தி ஒண்ணு போகாதே. சொந்த மோட்டர் பைக் 5000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன். ஆமா, இதோட குழந்தை மாதிரி வச்சுட்டு மேல ஏறிண்டு வந்திய விக்கி, அது எங்க? வீட்டுல இருக்கு. வேலை மனக்கட்டு வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியா? ஏடா டேய், பொய் வேற சொல்றியா? பிளெயினா சொல்லண்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு. என்ன சொல்றேன்? தெரிஞ்சே சொல்றேன்டா. எங்கிட்ட சேலஞ்சுன்னு போன. சரி, போய் என்ன பண்ண? அம்பாள் உனக்கு அள்ளி கொடுத்தாலடா, அவகிட்டயே போய் சேலஞ்சுல கோயில் உண்டி திருநியமாடா. கிட்டண்ணா 2 விட்டா நீ செய்யற காரியமாடாது. என் கிட்ட நேரம் என்னைய வேலையை விட்டே நீக்கிட்டா. இதுல வச்சு சோறு போடுவாளா? டேய் அபிஷ்டு, தெய்வத்துக்கு உண்மையா தொண்டு செய்யறவன ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டான்டா. அதே சமயத்துல
உன்ன மாதிரி போய் பூசாரிகளை மன்னிக்கவும் மாட்டான். அதான் ரெடியா தோண்டி வச்சிருக்கே பண்ணலாம். போய் பள்ளத்துல நீயா படுத்துக்கோ, மண்ணை மேல போட்டுக்கோ. கிட்டண்ணா என்னைய மன்னிச்சிடுங்க, என்ன உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. உனக்கு வேலையா மறுபடியுமா? கிடையாதுடா, நோ வேகன்சி. நோ கொண்டு தெரியுமா? கோயில் இப்ப ரொம்ப ரிச்சா எடுத்து கோடி உண்டியல் டெய்லி ரொம்ப வெளியேறதுடா. அப்படியா? காவல் போட்டிருக்க. உனக்கு கை நீளம்டா, எனக்கு தெரியும். துஷ்டன், நீ தண்ணித்தான் இருக்கணும். கஷ்டம்னா ஆத்துக்கு வந்து 5 10 வேண்டுமோ. அண்ணா ஐயோ, இப்படி ஒரு தம்பி அம்மா, இப்ப சுமதி கிடைச்சா போதும், உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். யாருன்னு போய் பாரு. போலீஸ் ஆமாண்டா, இந்த கிட்டுவயிர கிளறி அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையை வாங்கி விட்டார். அது சரி சாமி, இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுடா. நம்ம சுமதி வீடு தெரியுமா? யாரே கணபதி இருக்காரு இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டாக்டரா? அந்த பொண்ணுதான் சாமி. அந்த வீட்டுக்கு சீக்கிரமா போங்க சாமி. டோன்ட் வரி, பெட்ரோல் ஃபுல்லா பிடிச்சிருக்கேன். போங்க சாமி. போயிட்டே இருக்கேன். போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டு இருக்காரு சாமி. போங்க சாமி, போங்க சாமி. நேற்று சிண்டே பறக்கிறது இன்னும் ஸ்பீடு. சரி, ஒரு ஐடியா பண்றேன். எப்படி மரணக்கிணறுல மோட்டார் பைக் விடுற மாதிரி இருக்கா? கெட்டியா பிடிச்சுடா. சாமி, இங்க ஏன் நிறுத்திட்டீங்க? ரெஸ்ட் எடுக்கவா நிறுத்துறேன்? உண்டா வேடிக்கை பாரு. வேகமா போங்க சாமி, வேகமா போங்க சாமி. சாமி, என்ன சாமி இது? பார்த்து ஓட்டுங்க சாமி. என்னடா வண்டி கோலம் போடுறது? என்ன சாமி இந்த நேரத்துல போய்? பிஞ்சுக்கிறது பாத்தியா? மூச்சு விட்டு விடுத்து கேட்கறதா புஷ்ன்னு. என்ன சாமி இது? டயர் சிரிச்சு விடுத்து பஞ்சர். இப்ப என்ன செய்யறது? போட்டுன்னு போலாம் இல்லையா? சும்மா ஏன்டா கடவுளை காமனா கூப்பிடுற? டைரக்டா முருகானு கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு வழி பண்ணுவன். காளிமுத்து மச்சான், உன்னைத்தான் தேடி வந்துட்டு இருக்கேன். முருகன் கைவிட மாட்டான்னு சொல்றேன். படிச்சுட்டு பாத்தியா? மலையேற போனாலும் வச்சிருந்த தயவு வேணும் பாட. ஏற்றிட்டு போடா. சாமி, நான் என் ப்ராப்பர்ட்டி விட்டு வர முடியுமா? நீ போடா சீக்கிரம். வா மச்சான், வா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டே இருக்காரு, போயேண்டா. கிட்டையர் முனியாண்டி எங்க? எங்க என்ன கேக்குறியா? எங்க முனியாண்டி? அவனைத்தான் சார் மோட்டார் பைக்ல பின்னாடி ஏத்திட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தேன். பாதி வெளியில பின்பாடம் குறைஞ்சு திரும்பி பார்த்தா பயலக்கானா. எங்க குச்சி எப்ப போறானே புரியல. கிடைப்பானோ? கிண்டலா பண்ற? இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். நீ வந்து பேசுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? நீயா? என்ன பார்த்தா எப்படியா இருக்கு? இருட்டுல பிடிச்ச கொடைக்கட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன மாமா? சுமதி, பகல்ல கொடைக்கட்ட பிடிச்சாலே பார்க்க சகிக்காது. இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும்? இந்த இது மாதிரி தான் இருக்கும். பின்ன ஏயா என் பின்னாடியே லோ லோ நலையற? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை மட்டும் பேசுனா மோகராய பேத்து போடுவோம் பேத்து. நீ பேசாதயா? என்னடா நடு ரோட்ல வந்து சண்டை போட்டு டுசும் டுசும் ஃபைட்டிங்க. பின்ன பாருங்க சாமி. என்னத்த தாருங்க சாமி? சாமி, இவ வாயை அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். ஏண்டா பொம்பளை வாய் அடக்கிறத அவன் ஒண்ணு பண்ற. இவளை அழைச்சிட்டு முருகன் கோயிலுக்கு வா. அவன் கழுத்துல 3 முடிச்சு போடு. சாமி